In today's class, we are going to see the usage of these three prepositions at, on, in. We at times get confused where we need to use it. எங்க இந்த மூன்று வார்த்தைகளையும் நம்ம பயன்படுத்தணுங்கிறது சந்தேகம் வரலாம். ஸோ அதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் போர்ட்ல இந்த ஃபார்மேட்ல எழுதியிருக்கேன். பார்க்கலாம் நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுதான்னு. at, on, in. இந்த மூன்று வார்த்தைகளும் preposition. preposition என்றால் ஒரு வார்த்தை ஒரு பெயர் சொல் அல்லது பிரதிபெயர் சொல்லுக்கு முன்பாக உபயோகிக்கப்படுகிறது. மற்ற வார்த்தைகளுடைய இடையே என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதையும் அது நமக்கு தெரிவிக்கிறது. The cat was sleeping. The cat was sleeping under the chair or under the table. Anything you can write. I'll write under the chair. நாற்காலிக்கு கொண்டு இருந்தது, படுத்துக்கொண்டு இருந்தது. Was sleeping under the chair. எது தூங்கிட்டு இருந்தது? எதை பத்தி நம்ம பேசுறோம்? பூனைய பத்தி பேசுறோம். The cat is subject. cat வந்து என்ன? Subject. யாரை பத்தி பேசப்படுகிறதோ அதை நாம் ஆங்கிலத்தில் இருந்தது, தூங்கி கொண்டு இருந்தது. தூங்கி கொண்டு இருப்பது என்பது ஒரு செயல் சொல். அதை நாம் ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம்? verb. எங்க தூங்கி கொண்டிருந்தது? சேருக்கடியில் படுத்துக்கொண்டு இருந்தது. எங்க படுத்துட்டு இருந்தது? சேருக்கு அண்டர் எழுதவில்லை என்று இருந்தார். இமேஜின் பண்ணிப்போமே, இந்த இடம் வந்து பிளாங்காவே இருக்கு, ஒண்ணுமே எழுதல. The cat was sleeping the chair. பூனை சேரில் படுத்துக்கொண்டு இருந்தது அப்படி என்று புரிந்து சேர்ல தான் படுத்துட்டு இருந்ததுன்னு நான் சொன்னேன்னா எந்த இடத்துல படுத்துட்டு இருந்தது அப்படிங்கறத நமக்கு எந்த வார்த்தை தெரிவிக்கும்? இந்த அண்டர்ங்கிற வார்த்தை தான் தெரிவிக்கும். சேருக்கு அடியில் பூனையானது படுத்துக்கொண்டு இருந்தது. Sleeping below the chair. Below, B-E-L-E-O. சோ இந்த வார்த்தைகள் நான் அழைத்து கொண்டே இருக்கிறேன் இல்லையா? அண்டர், ஆன். இங்கிலீஷ்ல preposition அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? preposition. P-R-E-P-O-S-I-T-I-O-N. ஒரு செயல் சொல் அல்லது இதுதான் செயல் சொல். noun. இடம், பொருள், விலங்கு அல்லது பட்சி. இதை நாம் என்னவென்று அழைக்கிறோம்? ஒரு பெயர் சொல் என்று அழைக்கிறோம். சோ இந்த preposition எழுதப்படுகிறது, முன்பாக எழுதப்படுகிறது அல்லது ஒரு பிரதிபெயர் சொல். பிரதிபெயர் சொல் என்றால் என்ன? The cat was sleeping on him. The பூனை the cat கிம்ங்கிறது எழுதப்பட்டிருந்தா அது ஒரு ப்ரோனவுன். இது ஏன் நான் இப்படி ஸ்பிளிட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, எப்போ உபயோகிக்கிறோம், எங்கெல்லாம் இந்த ப்ரொபோசிஷன் ஆனது எப்படிலாம் உபயோகிக்கப்படுறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? முதல்ல ஒரு வாக்கியம்னு படிச்சோம்னா சப்ஜெக்ட்னா என்ன? யார பத்தி பேசப்படுறது? அது சப்ஜெக்ட்.
செயலானது என்ன நடந்து கொண்டு இருப்பது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இந்த செயலானது எங்க நடந்து கொண்டு இருக்கிறது? The cat was sleeping. Where it is sleeping? It is sleeping. First example, when I told, I wrote it as under the chair. நான் எங்கன்னு சொன்னேன்? சேருக்கு அடியில படுத்துட்டு இருந்தது அப்படின்னு சொன்னேன். So how should the sentence be written? எப்படி அந்த வாக்கியமானது எழுதப்பட்டிருந்திருக்கணும்? ஒருவேளை சேருக்கு அடியில் படுத்து கொண்டிருந்தது என்பதை நாம் சொல்ல வேண்டும் என்றால் அண்டர், அடியில். இந்த அண்டர்ங்கிற வார்த்தை எந்த இடத்தில் அந்த பூனையானது உறங்கிக் கொண்டு இருந்தது என்பதை நமக்கு தெரிவிக்கும். அண்டர் த சேர். இது ஆப்ஜெக்ட். சேர்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், பொருள். So it is a noun. So if we notice, the word under is written before the noun. And it is telling relationship. மற்ற வார்த்தைகள் இடையே என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை நமக்கு அது தெரிவிக்கிறது. பூனை எங்க படுத்துட்டு இருக்குங்கிற கேள்வி வந்தா தானே நம்ம இந்த சேருங்கிற வார்த்தையை உபயோகிப்போம். இஃப் அட் ஆல் ஐ ஜஸ்ட் ரைட் சேர், வெறும்னே நாற்காலி அப்படின்னு நான் எழுதினேன்னா எதுக்கு இந்த சம்மந்தமே இல்லாம அண்டர் த சேர், என்னது சேருக்கு அடியில படுத்திருந்ததுங்கிற கேள்வி வரும். கரெக்டா? ஸோ இட் இஸ் டெல்லிங் த ரிலேஷன்ஷிப். எந்த வார்த்தை நமக்கு உறவை தெரிவிக்குது? இந்த வார்த்தையான அண்டர் அல்லது ஆன் நீங்கள் எது எழுதினாலும் வாக்கியத்தில் மற்ற வார்த்தைகள் இடையே என்ன சம்பந்தம் இருக்கிறது, எதுக்காக உபயோகிக்கப்படுகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். சோ இந்த ப்ரெபோசிஷன்ங்கிற வார்த்தை ஒரு பெயர் சொல் அல்லது பிரதி பெயர் சொல்லுக்கு முன்பாக உபயோகிக்கப்படுகிறது. மற்ற வார்த்தைகள் இடையே என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதையும் நமக்கு தெரிவிக்கிறது. சோ இந்த ஆன், இன், அட், அண்டர், பிலோ, ஃபார், சின்ஸ் இது போன்ற வார்த்தைகள் எல்லாமே ஆங்கிலத்தில் preposition என்று நாம் அழைப்போம். இப்ப என்னோட பர்த்டே வந்து ஜூன் 18th. ஸோ நான் வந்து மை பர்த்டே இஸ் இன் ஜூன் 18 சொல்வேனா, இல்லாட்டி பர்த்டே இஸ் ஆன் ஜூன் 18 சொல்வேனா, இல்லாட்டி பர்த்டே இஸ் அட் ஜூன் 18 சொல்வேனா? எது சொன்னாலுமே கிட்டத்தட்ட கரெக்டா இருக்க மாதிரியே தோன்றுது இல்லையா? If at all we tell it in the form of a sentence, either of these three words can be used. That is the thought that we are having. அந்த எண்ணம் தான் நமக்கு தோன்றுது. அதுல ஒரே ஒரு சின்ன க்ளூ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சரியான நேரம், exact time, precise time நான் எழுதியிருக்கேன்ல. So whenever I'm using a precise time, I use the preposition at. Days அல்லது dates, கிழமைகள் அல்லது தேதி ஆனது எழுதப்படுகிறது, சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் on என்கின்ற preposition-ஐ உபயோகிப்போம். My birthday is on June 18th. My birthday is in June 18th சொல்ல மாட்டோம். My birthday is on 18th June. Months, years, seasons. Morning, afternoon, evening இது போன்ற விஷயங்களையும் நாம் தெரிவிக்கும் பொழுது in என்கின்ற preposition-ஐ உபயோகிப்போம். English class starts at 4 p.m. என்ன சொன்னேன்? English class starts at 4 p.m. at precise time, exact time. எத்தனை மணிக்கு நமக்கு ஆரம்பிக்குது இங்கிலீஷ் கிளாஸ்? 4 மணிக்கு ஆரம்பிக்குது இல்லையா? It starts at 4 p.m. ஸோ அதனாலதான் நாங்க என்ன சொல்றேன்? precise time, சரியான நேரம் என்பது நமக்கு தகவல் தெரிந்திருக்கிறது என்றால் அதற்கு முன்னாடி எழுதப்படுகின்ற preposition ஆனது at என்று உபயோகிக்கப்படுகிறது. English class starts at 4 p.m. We have English classes on Monday and Thursday. For grade 6, we are having English class. On Monday, on 29th April and on 2nd May. Next is in. We are in the month of April. நம்ம இப்போ ஏப்ரல் மாசத்துல இருக்கோம். 2024ஆம் ஆண்டில் இருக்கிறோம். இப்பொழுது கோடை மாதம். We are in the summer season. We are on the summer season சொல்ல மாட்டோம். We are in the summer season.
months, years, seasons வரும் பொழுது in என்ற preposition-ஐ உபயோகிப்போம். on என்ற preposition எப்பொழுது உபயோகிக்கப்படுகிறது? என்ன கிழமைகள், என்ன தேதி இப்படி தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு முன்பாக இந்த on என்ற preposition-ஐ உபயோகிப்போம். சரியான நேரம் நமக்கு தெரிந்திருக்கிறது. Class starts at 4 p.m. Class ends at 4:45 p.m. 4:45 கிளாஸ் முடிகிறது. 4 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறது. The class starts at 4 p.m. Classes are held in the evening. மாலை பொழுதில் நடக்கின்றன. Held in the evening. எப்பொழுது நடக்கிறது? சாயங்காலத்துல நடக்குது. அப்போ இன்னுங்கிற preposition-ஐ நம்ம உபயோகிப்போம். திங்கட்கிழமையிலையும் வியாழக்கிழமையிலையும் 6ஆம் வகுப்புக்கான ஆங்கில கிளாஸ் நடக்கிறது. They are held on Mondays and Thursdays. It is held on. It is-னா அது எப்பொழுது நடக்கிறது? It is held on திங்கட்கிழமைகளிலும் மற்றும் வியாழக்கிழமைகளிலும் நடக்கின்றது. Mondays and Thursdays. இந்த வாரத்துல திங்களும் வியாழனுமா மட்டும் நடக்குது? எல்லா வாரங்களிலும் இருக்கக்கூடிய திங்கள் வியாழக்கிழமைகளில் நடக்கின்றன. Mondays and Thursdays. It is held on. Starts at 4 p.m. on Mondays, on Thursdays. We are in the month of April. நாம் இப்பொழுது ஏப்ரல் மாதத்தில் இருக்கின்றோம். We are in the month of. நான் மறுபடியும் இதை சொல்கிறேன். எக்ஸாக்டான டைம் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா at என்கின்ற preposition. The class starts at 4 p.m. The class is held on Mondays and Thursdays. On days, dates. Days, Monday, Thursday. Dates, 29th April, 2nd May. In, month, year. மாதங்கள், வருடங்கள். Seasons, summer, winter, rainy. All these are all seasons. We are in the month of summer. We are in summer season. I'm sorry. We are in the month of April and in 2024. We are in the year 2024. So this is how we need to remember at, on, in. இதற்கு சம்பந்தமான ஆக்டிவிட்டி ஆனது நம்மளுடைய புத்தகத்தில் கேட்கப்பட்டுள்ளன. அதை நாம் பார்க்கலாம். Let's share the screen.
எப்பொழுதெல்லாம் in, on, at உபயோகிப்போம் என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள். Put in, on or at தகுந்த வார்த்தைகளை அந்த இடத்தில் நிரப்பவும். எப்பொழுது in, on, at உபயோகிக்க வேண்டும். Class starts at 4 p.m. At. Since it's the beginning of sentence, I have written capital A. On Sundays. Okay, I hope you have written the answers. நான் இன்னைக்கு ஆரம்பத்துல இன், ஆன், அட் இந்த 3 ப்ரெப்போசிஷன்களும் எப்படி எந்த ஞாபகம் வச்சுன்னு உபயோகிக்கணுங்கிறத சொல்லி கொடுத்திருப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டி தான் இந்த ஒர்க் புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. It's in Unit 7, a fine day, activity number 1. Similar activity is given in our textbook as well. Unit 7, a fine day, activity 3. In our textbook, activity 3 pertains to this usage of preposition in, on, at. நம்மளுடைய டெக்ஸ்ட்புக்கில் இந்த 3 ப்ரெப்போசிஷன்களான in, on, at என்பதற்கான ஆக்டிவிட்டி டெக்ஸ்ட்புக்கில் ஆக்டிவிட்டி 3ஆக கொடுக்கப்பட்டுள்ளது. Listen to the description and name the symbols. Sunday, sunny day. இல்லையா? செவ்வாய்க்கிழமை மழை பெய்யுது, rainy. And then Sunday afternoon it is bit sunny. Can you remember these phrases? Write similar phrases against each of these sentences. On Monday. நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு phrase எழுதணும். On Tuesday. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அவங்களே எழுதியிருக்காங்க. செகண்ட் ஒன் நம்ம எழுதலாம். In the evening. We went for a walk in the morning. அந்த காத்தால நேரத்துல வாக்கிங்க்கு போனோம். In the morning. It was very cold in the morning. காத்தால ரொம்ப குளிரிது. Months. Months வரப்போ என்ன இது உபயோகிப்போம்? இன்னுங்கிற ப்ரெப்போசிஷன்.
My birthday is in the month of June. உங்களுக்கு எப்போ வருதோ நீங்க அந்த மாதத்தை சொல்லிக்கலாம். In June. English class starts at 4 p.m. At 4 p.m. Here how 7 a.m. is written. Same way I'm writing 4 p.m. We are having classes in the evening. நமக்கு கிளாஸ் வந்து சாயங்கால வேளையில் இருக்கின்றன. நாம் இப்பொழுது இருப்பது ஏப்ரல் மாதத்தில். We are in the month of April. My birthday is in month of June. டேட் வந்து சொல்ல போனேன் அப்படின்னா அப்போ ஆன் சொல்லணும். My birthday is on 18th June. We are in the month of June. In எப்பொழுது specific time, precise time. அப்பொழுது at என்கின்ற preposition. நான் இந்த போர்ட்ல வரைஞ்சதை நீங்க ஞாபகம் வச்சுட்டேன்னா சுலபமா ஆன் எழுதணுமா இன் எழுதணுமா at உபயோகிக்கணுமாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். Complete the following sentences using on, in, at. My birthday is on June. Or is it in June? What should I write? In or at or in. இந்த மூணுல எதை எழுதணும்? On, in, at. My birthday is in the month of June. So in is the right word. To check, I asked in this manner. My birthday is in June. On 18th June. Date வரப்போ on. மாதம்னு வரப்போ in. I like to read. In the evening, in the night time. I get up early in the morning. அதிகாலையிலேயே நான் எழுந்துடுவேன். I get up early in the morning. The library will be closed on Wednesday. புதன்கிழமை அன்று நூலகமானது மூடப்பட்டிருக்கும். On Wednesday. The school starts at. பள்ளிக்கூடம் 7:30 மணிக்கு ஆரம்பிக்கிறது, துவங்குகிறது. The school starts at 7:30 a.m. So we saw activities for the preposition in, on, at in our workbook as well as in our textbook. Textbookilum கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில்களை பார்த்தோம். அதே சமயத்தில் workbookல் கேட்கப்பட்டுள்ள ஆக்டிவிட்டிக்கும் in, on, at இதற்கான பதில்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். For those of you who joined late, let me show the board once again. Many of you have joined late. So let me show the board so that you can remember it easily. உங்களுக்கு சுலபமாக ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும் அளவுக்கு நான் இங்கு எழுதியிருக்கிறேன். பார்க்கலாம். மறுபடியும் ஒரு முறை. Precise time. சரியான நேரமானது நமக்கு தெரிந்திருக்கிறது. At. கிழமைகள், தேதிகள் இருக்கும் இடத்தில் நாம் on உபயோகிப்போம். In. மாதம், வருடம்,
சீசன், காலை, மதியம், மாலை, இது போன்ற வார்த்தைகளையும் நாம் எழுதும் பொழுது இன் என்ற preposition-ஐ உபயோகிப்போம். சோ preposition என்றால் என்ன? அது ஒரு வார்த்தை, பெயர் சொல் அல்லது பிரதி பெயர் சொல்லுக்கு முன்பாக உபயோகிக்கப்படுகிறது. மற்ற வார்த்தைகளுக்கு இடையில் என்ன உறவு அல்லது என்ன சம்பந்தமானது இருக்கிறது என்பதையும் அது நமக்கு தெரிவிக்கும். The English class starts at 4 p.m. 4 மணிக்கு இங்கிலீஷ் கிளாஸ் துவங்குகிறது. திங்கட்கிழமைகளிலும் வியாழக்கிழமைகளிலும் அது நடைபெறுகிறது. It is held on Mondays and Thursdays. On என்கின்ற preposition-ஐ நாம் உபயோகிக்கிறோம். நேரம் என்று வரும் பொழுது at என்ற preposition ஆனது இதற்கு முன்பாக எழுதப்படுகிறது. கிழமைகள் என்று வரப்பொழுது on, என்ன எழுதியிருக்கேன்? days, dates. அதனால இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துக்கணும். It is held on Mondays and Thursdays. We are in the month of April and in 2024. நாம் இப்பொழுது ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறோம். We are in the month of April. ஒருவேளை இதற்கு முன்பாக ஒரு தேதியானது எழுதப்பட்டிருந்தால், ஏப்ரலுக்கு முன்பாக தேதியானது எழுதப்பட்டிருந்தால், April 2024, இப்பொழுது என்ன ஆகும்? On 29th April 2024. It is just going to be April. வெறும் மாதமானது மட்டும் எழுதப்படுகிறது அல்லது சொல்லப்படுகிறது என்றால் preposition-ஆன இன்னை நாம் உபயோகிப்போம். அதற்கு முன்பாக தேதியானது எழுதப்பட்டிருந்தால், நான் சொன்ன உதாரணம், பிறந்த நாள், my birthday is on, Diwali is on, Krishna Janmashtami is celebrated on. எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? தேதியானதை நாம் எழுதுகிறோம். அதனால் preposition-ஆன on-ஐ நாம் பயன்படுத்துகிறோம். at, on, in. உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். at, on, in இந்த 3 preposition-களையும் நாம் எப்படி எங்கு உபயோகிக்க வேண்டும் என்று. ஏனால் இந்த 3த்துக்கு தான் நமக்கு கன்ஃபியூஷன் வரும். நேரம், கிழமைகள், தேதி, மாதம், சீசன், இதெல்லாம் வரும் பொழுது எப்ப எந்த வார்த்தையை உபயோகிக்கணுங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த போர்ட்ல இருக்கிற இந்த 3த்தையும் நீங்க எழுதினீங்கன்னா ரொம்ப சுலபமா, எளிமையா நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகே, ஃபைன். In Unit 4, what can you see? We are having activity 3, wherein we have to look at the pictures and form sentences. படத்தை பார்த்து அதுக்கு தகுந்தவாறு வாக்கியங்களை நாம் எழுத வேண்டும். ஸ்கிரீனை ஷேர் செய்கிறேன். Look at the pictures. Look at the pictures and form sentences. வாக்கியங்களை உருவாக்கவும் படத்தை பார்த்த பிறகு. ஒரு பையன் ரொம்ப ஒல்லியா இருக்க மாதிரி இருக்கு. இந்த பையன் ரொம்ப குண்டா இருக்கான். இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா இல்லையா? ஐஸ்கிரீம் ரொம்ப இனிப்பாக இருக்கிறது. இந்த கத்தி ரொம்ப கூர்மையா ஷார்ப்பா இருக்கு. பூச்சி ரொம்ப சத்தம் போட்டுட்டே இருக்கு. So we write sentences for these pictures. படத்துக்கு தகுந்தவாறு வாக்கியங்களை நாம் எழுதலாமா?
Sentences pertaining to these pictures are in jumbled form. முன்னும் பின்புமாக எழுதப்பட்டுள்ளது. Thin is he a boy? யார பத்தி பேசப்படுறது? அவன் ஒரு ஒல்லியான பையன். He is a thin boy. I'll write it for you. யாரை பத்தி பேசப்படுகிறது? அவனை பத்தி பேசப்படுகிறது. அந்த பையன். ஹி என்றால் ஒரு பிரதிபெயர் சொல். அவன் ஒரு. இஸ் என்பது நிலையை தெரிவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஹி இஸ் ஒரு பையன். அதனால் ஹி இஸ் எப்படிப்பட்ட பையன்? ஒல்லியான பையன். ஹி இஸ் அ தின் பாய். அவன் ஒரு குண்டான மனிதர். He is a fat man. சின்ன பையன், அதனால பாய். மனிதர், பெரிய நபர், அதனால் மேன். வளர்ந்த பையன் என்றால் மனிதன். மேன். அவள் ஒரு அழகான பெண். She is a beautiful girl. மறுபடியும் எழுதுகிறேன். அவன் ஒரு ஒல்லியான பையன். He is a thin. Thin. Thin என்றால் ஒல்லி. Thin boy. முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். வாக்கிய இறுதியில் அவன் ஒரு குண்டான மனிதர். He is a fat man. அவள் ஒரு அழகான பெண். அவள் என்ற பொழுது பிரதிபெயர் சொல் she என்பதை நாம் உபயோகிக்கிறோம். அவள். She is a beautiful girl. அது ஒரு இனிப்பான ஐஸ்கிரீம். அதுவும் ஒரு பிரதிபெயர் சொல். It is a sweet ice cream. அது ஒரு கூர்மையான கத்தி. It is அது ஒரு. It is a sharp, கூர்மையான கத்தி. கத்திக்கு ஆங்கிலத்தின் பெயர் knife. K-N-I-F-E, knife. எப்படி உச்சரிக்கணும்? நைஃப். அந்த இடத்துல கே வந்து சைலண்ட். சைலண்ட்னா என்ன? அதை நம்ம உச்சரிக்க மாட்டோம். அந்த எழுத்துக்கான உச்சரிப்பு இருக்காது. அடுத்த எழுத்துக்கான உச்சரிப்பு தான் நாம் உபயோகிப்போம். நைஃப். நைஃப்னு படிக்க மாட்டோம். நைஃப். கே இஸ் அ சைலண்ட் லெட்டர். இட் இஸ் அ நாய்ஸி இன்செக்ட். அது ஒரு சத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பூச்சி. இட் இஸ் அ நாய்ஸி இன்செக்ட்.
I'm waiting for you to make note of it. He is a thin boy. நீங்களும் என்னிடம் படிக்கலாம். He is a thin boy. He is a fat man. She is a beautiful girl. It is a sweet ice cream. It is a sharp knife. It is a noisy insect. Insect என்றால் என்ன? பூச்சி. சத்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய பூச்சி. Noisy insect. Spot the difference between picture A and B. இந்த படத்திற்கும் இரண்டாவது படத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் எழுத வேண்டும். Let me clear the writings over here. இந்த முதல் கூடையில பார்த்தோம்னா சில பழங்கள் கீழே விழுந்திருக்கு. இந்த பி கூடையில இருக்கக்கூடிய பழங்கள் கூடையிலேயே இருக்கு. அனாசி பழத்தை பார்த்தோம்னா இங்க 2 இருக்கு. ஆனா இங்க ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு பி பாஸ்கெட்ல. You are able to see 2 papaya fruits over here. Here only one is there. இங்க ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. கரெக்டா? ஆப்பிள் பழங்கள் 1, 2, 3. இங்க 3 இருக்கு. ஆனா இங்க 2 தான் இருக்கு. பியர் ஃப்ரூட் போல் இது காண்பிக்கிறது. இங்க கிரேப்ஸ் பழம் ஒன்று காணப்படுகிறது. ஸ்ட்ராபெரிஸ் ஏ பாஸ்கெட்ல இருக்கு. ஆனா பி பாஸ்கெட்ல இல்ல. சில பழங்கள் கீழே விழுந்திருக்கு. பி பாஸ்கெட்ல பழங்கள்லாம் கூடையிலேயே இருக்கு. So shall we write the difference? 6 oranges are out of the basket. 3 oranges are in the basket. 6 ஆரஞ்சு பழங்கள் கூடையிலிருந்து வெளியே இருக்கின்றனர். 1, 2, 3, 4, 5, 6. 6 ஆரஞ்சு பழங்கள் வெளியே இருக்கின்றனர். அதுதான் இங்கு அவர்களை எழுதியிருக்கிறார்கள். இங்கு 3 ஆரஞ்சு பழங்களும் கூடையிலேயே இருக்கிறது என்பதை இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதே போல் மற்ற வித்தியாசங்களையும் நாம் பார்க்கலாம். There are இருக்கின்றனர். ஒன்றுக்கு மேலாக இருந்தால் there are. அதுக்கு தகுந்தவாறு தானே ஹெல்பிங் வெர்ப் உபயோகிக்கப்படுது. இஸ் வந்து சிங்குலர் நவுனுக்கு, ஆர் வந்து ப்ளூரல் நவுனுக்கு உபயோகிப்போம். There are 2 pineapples in the basket. There are 2 pineapples in the basket. There is 1 pineapple. இங்கு ஒரே ஒரு there is.
3 apples are found in basket A. 2 apples are in B basket. There are 2 papayas in basket A. Papayas. Let me scroll down. So all these sentences that I had written, it is for basket A. A basketல இருந்த வந்து நம்ம எழுதியிருந்தோம். 6 ஆரஞ்சு பழங்கள் வெளியே விழுந்திருந்தன. 3 oranges are in the basket. ஆரஞ்சு பழங்கள் பாஸ்கெட்லேயே இருந்தன. We could see 2 pineapples. 2 அன்னாசி பழங்கள் பாஸ்கெட்குள் இருந்தன. There is 1 pineapple in the basket. 2 papayas are in basket A. There is 1 pineapple. There is 1 papaya in basket B. 2 apples are in B basket. 3 apples are in A basket. A basketல 3 ஆப்பிள் பழம் இருக்கு. basket Bல 2 ஆப்பிள் பழம் தான் இருக்கு. So all these are the differences. And one more thing, strawberries. இங்க strawberry பழங்கள்லாம் இருக்கு. ஆனா B basketல strawberry பழங்களே இல்ல. There are 3 strawberry fruits in basket A. There are no strawberries in basket B. We do not find strawberries in basket
B. So these are the differences between A and B basket. Any doubts to anyone today in today's session, you may please ask me. இன்றைக்கு நாம் prepositionகளான on, in, at எப்பொழுது உபயோகிக்க வேண்டும் என்ற வித்தியாசத்தை நாம் கண்டுபிடித்தோம், புரிந்து கொண்டோம். அதுக்கு தகுந்த ஆக்டிவிட்டிகள் நம் டெக்ஸ்ட் புக்கிலும் ஒர்க் புக்கிலும் நாம் சால்வ் செய்தோம். அது மட்டுமல்லாமல் differences between two objects, jumbled sentences சரி பண்ற மாதிரி ஆக்டிவிட்டியும் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் இட் ஃபார் த டே. அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.